வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் மொதல் தடவை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்ரானமி அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஹெரிட்டேஜ். இதில் யூனிட் 2 அண்ட் லெக்சர் 1 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது எதை பற்றி பேசுதுன்னா குரோனாலஜிக்கல் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னால் சுதந்திரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது ஒரு குறிப்பிட்ட இயர்ஸில் பிரிச்சுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஹிஸ்ட்ரி, அப்புறம் வேதிக் டு போஸ்ட் மகாஜனபாஸ் பீரியட், இயர்லி காமன் ஏரா டு ஹை மிடில் ஏஜஸ், லேட் மிடில் ஏஜஸ் டு இயர்லி மாடர்ன் ஏரா, கொலோனியல் பிரிட்டிஷ் ஏரா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசிஇனா பிஃபோர் தி காமன் ஏரா ஆர் பிஃபோர் தி கிறிஸ்டியன் ஏரா ஆர் பிஃபோர் தி கரண்ட் ஏரா அப்படின்னு சொல்லலாம். சிஇனா காமன் ஏரா, கரண்ட் ஏரா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா பாயிண்ட் 5ல கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏடினா அனோ டாமினி, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த லெக்சருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்த லெக்சர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இயர்ஸாக இருக்கும். ஸோ அதை நான் ஒரு குறிப்பிட்ட இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லா இயரையும் படிக்கணும்னா என்னோடய லெக்சர் நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது இந்தியன் அக்ரிகல்ச்சரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 9000 BCE. அப்போ தான் இயர்லி கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபுல்லாகவே ஆரம்பிச்சதுன்ட்டே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த மிடில் ஏஜஸில் இரிகேஷன் சேனல்ன்றது வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் நிலம் அப்புறம் வாட்டர் நீர் வளங்கள் மேனேஜ் பண்ணுறது வந்து டெவலப் பண்ணுறது ஒரு யூனிஃபார்ம் க்ரோத் பிளான்ஸுக்கு வரணுன்றதுக்காக லேண்ட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் இயர்லி ஹிஸ்ட்ரி பிஃபோர் 1500 BCEன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வீட் அண்ட் பேர்லே எப்போ டொமஸ்டிகேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 9000 BCEல தான். அதுக்கடுத்து 8000 to 6000 BCEல தான் வீட் அண்ட் பார்லே கல்டிவேஷனுக்கு வந்துச்சு. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், வீட் அண்ட் பார்லேயும் தான் மனுஷனால் ஃபஸ்ட்டு விவசாயம் செய்யப்பட்ட செடின்ட்டே சொல்லலாம். ஸோ த ஃபஸ்ட் பிளான்ட் கல்டிவேட்டட் பை ஹியூமன்ட்டு சொல்லிட்டு பார்த்தா பார்லே அண்ட் வீட் மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்புறம் 5000 BCன்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் வந்து ஒரு வைட் ஸ்ப்ரெட்டாக இன் காஷ்மீரில் நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 5000 to 4000 BCன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பருத்தி, அதாவது காட்டன் வந்து கல்டிவேஷனுக்கு வந்துச்சு. அதே மாதிரி 5440 BCEல வந்து வைல்டு ஸ்பீசிஸ் ஒரைசா ரைஸ் வந்து பெலனில் வந்து கொண்டு வந்து இங்கே விதைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி கேங்கஸ் வேலி ரீஜியனில், அதுவும் நார்த் இந்தியாவில் இது பண்ணாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி 4000 BCEல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்றது வந்து இரிகேஷன் மூலிமா டெவலப் ஆச்சு. அதே மாதிரி 3000 BCன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இரிகேஷன் அண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் உருவாச்சு. அதாவது எடுத்துக்கிட்டால் சொல்லணும்னா இரிகேஷன் ஆர்டிஃபிஷியல் ரிசர்வாயர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது டேம்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் அப்போ தான் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ 2600 BCன்னா இயர்லி கேனல் சிர்காவோட கேனல் இரிகேஷன் சிஸ்டம் மாதிரி நம்ம இந்தியாவிலையும் கொஞ்சம் கொண்டு வரப்படுது. அப்புறம் 2500 BCன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மட்டும்தான். என்னன்னா மிருகங்களை வச்சு, அதாவது இப்போது உழவு பண்ணுறதுக்காக ஏர் வந்து இப்போ மாட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 2500 BCEல தான் அது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜி எவிடன்ஸ் சொல்லுங்க. ஸோ 2000 BCன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி, அதாவது அரிசி வந்து அதிகமாக பயிரிடப்பட்ட காஷ்மீர் அப்புறம் ஹரப்பா ரீஜனில் பயிரிடப்பட்டது வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ அடுத்து நம்ம வேதிக் டு போஸ்ட் மகாஜனபாஸ் பீரியட்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1500 BCலேருந்து 2500 BC CE. இப்போ தான் ஜூட்டுன்றது வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு மேலே இந்த பீரியடில் தான் மரங்கள் வந்து அதிகமாக வளர்க்கப்பட்டு அதே மாதிரி கும்பிடப்பட்டதுன்ட்டு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா பைப்பல் அண்ட் பேன்யான். ஸோ அதே மாதிரி அதில் இருந்த மருத்துவ குணங்கள் அதெல்லாம் நம்ம ஆயுர்வேதிக்கில் யூஸ் பண்ணது வந்து அந்த பீரியடில் தான் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சில மனிதர்கள் வந்து சர்வைவலுக்காக வளர்க்கப்பட்ட மிருகங்கள் வந்து பூஜிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த பீரியட் நம்ம சொல்லலாம். ஸோ 1000 to 500 BCன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அயன் வந்து அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு உலோகம், அதையும் நம்ம விவசாயத்தில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 322லேருந்து 185 BCன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மயூரன் எம்பையர் வந்து சாயிலை கேரக்டரைஸ் பண்ணது வந்து மெட்ராலஜிக்கல் எவிடன்ஸாக
அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 300 BCEன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிரீக் டிப்ளமேட் மெகஸ்தீஸ் அவரோட புக்கில் என்ன சொல்லிருக்காருன்னா, அவர் நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சரை பார்த்ததுக்கு ஐ விட்னஸாக இருந்திருக்கு. அதை வந்து அவர் புக்கில் சொல்லிருக்காரு. அவரோட புக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகா, INDIKA. ஸோ அப்புறம் இயர்லி காமன் எரா டு ஹை மிடில் ஏஜஸ், அப்போ தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட், கோகனட், பாம், அரிக்கா, அப்புறம் பிளான்டேஷன் ட்ரீஸ் எல்லாமே தெரிய வந்துச்சு, இந்தியாவில் தெரிய வந்துச்சு. ஸோ அப்புறம் வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டைத்தில் தான் அதிகமாக டிசைன் பண்ணி உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி ஸ்பைஸ் ட்ரேடுன்றது இந்த டைத்தில் தாங்க அதிகமாக நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அதிகமாக நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா இப்போ தான். அப்புறம் 320 to 550 CEயில் கிறிஸ்டலைஸ்டு சுகர் வந்து குப்தாஸ், அதாவது டியூரிங் த டைம் ஆஃப் குப்தாஸில் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. அதே மாதிரி இயர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் கேண்டி சுகருன்றது வந்து இந்தியாவில் வந்து உருவானது. ஸோ சைனீஸ் டாக்குமெண்ட்ஸ், அதாவது 647 சைனீஸ் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஆஃப் சுகர் ரிஃபைனிங் வந்து இங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கும் தெரியாது. ஸோ லேட் மிடில் ஏஜஸ் டு ஏர்லி மாடர்ன் எரா, அதாவது 1200 to 1757 CE. அதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பொசிஷன் இரிகேஷன் டெக்னாலஜிஸ் வந்து முக்கியமாக உருவாக்கப்பட்டுச்சு. அதனால் நிறைய எக்கனாமிக் க்ரோத்ஸ், ஏன்னா நீர்வளங்கள் அதிகமாகும்போது நம்ம விவசாயம் பண்ணுறதும் அதிகமாக இருக்கும். அதனால் எக்கனாமிக் க்ரோத் அப்போ அந்த டயத்தில் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி விவசாயங்கள் வந்து அரிசி இந்த இடத்துல பயிர் பண்ணணும், கோதுமை இந்த இடத்துல பயிர் பண்ணணும்னு சொல்லிட்டு தனித்தனி இடமாக பிரிக்கப்பட்டது வந்து இந்த டைம் தான். அதனால் அக்ரிகல்ச்சர் ஜோன்ஸாக நிறையா கிளாஸிஃபை ஆனது இந்த பீரியட்னே சொல்லாங்க. ஸோ அந்த குஜராத்தில் வந்து ரைஸ் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக டாமினேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி கோதுமை வந்து நார்த்தன் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் அதிகமாக டாமினேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த பீரியடில். ஸோ அதே மாதிரி 1556 to 1605 CE அப்போ தான் லேண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து முக்கியமாக அக்பர் பீரியடில் அதிகமாக பராமரிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்புறம் கொலனியல் பிரிட்டிஷ் எரா 1757 to 1947. ஸோ இரிகேஷன் கேனல் சுட்லஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்குது, அந்த இடத்துல வந்து கட்டப்படுது. ஸோ அந்த பிக்சர் தான் இது. சுட்லஜ் வேலி ஆஃப் ஃப்ரம் ராம்பூர் 1857 வருஷம் வந்து இந்த இது எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியன் கமர்ஷியல் கிராப்ஸ், அதாவது பருத்தி, ஒப்பியம், அப்புறம் அரிசி, இது எல்லாமே குளோபல் மார்க்கெட்டுக்கு வந்து பிரிட்டிஷ் ராஜ் மூலியமாக இந்தியாவில் வந்து கொண்டு போகப்பட்டது. அதே மாதிரி 1871 தான் பிரிட்டிஷ் வந்து என்ன இது பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் காமர்ஸ் வந்து உருவாச்சுட்டே சொல்லலாம். அதுதான் ஒரு இனிஷியேட்டிவ் பேஸாக அக்ரிகல்ச்சர் இன் இந்தியாவுக்கு இனிஷியேஷன் ஃபார் த அக்ரிகல்ச்சர் இந்தியா கூட சொல்லாங்க. ஸோ அப்புறம் 1880 ஃபெமைன் கமிஷன் ரிப்போர்ட் சப்மிட் ஆனதுனால அதுக்காக விவசாயத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் உருவானது அந்த பீரியடு தாங்க. ஸோ அதே மாதிரி 1890 ஜேஏ வாயல்கர், எனக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியல, ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணல. ஸோ ஜேஏ வாயல்கர், அதாவது கன்சல்டன்ட் கெமிஸ்ட் ஆஃப் ராயல் அக்ரிகல்ச்சர் சொசைட்டி. அவர் தான் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சுக்கு வந்து ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணதே அவர் தாங்க. ஸோ அதே மாதிரி 1905 இம்பீரியல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் IARA புதுசாக வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி 1929 ஸோ இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அட் நியூ டெல்லியில் வந்து ICAR, இப்போ வந்து ICAR இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ன்றது தான் இருந்துச்சு. அது சுதந்திரத்துக்கு அப்புறம் ICARனு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. நீங்கள் இந்த 2 வருஷமும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 1905 and 1929. ஸோ அதுக்கடுத்து 1929 தான் பார்த்தீங்கன்னா 1928 ராயல் கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரெக்கமெண்டேஷன் படி இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதன் மூலியமாக நிறைய ரிசர்ச்சஸ் வந்து மக்களுக்கு கிட்ட போய் செய்யப்பட்டு கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1928 தான். ஸோ அடுத்து 1936 பீகாரில் எர்த்குவேக் வந்ததுனால IARA பூசான்ற இடத்துல இந்த IARA வந்து நியூ டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ
அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா 1947 அடுத்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதனால் ஃபுட் அண்ட் கேஷ் காப் சப்ளை வந்து அதிகமாச்சு. அதே மாதிரி 1957 தான் மெய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய அளவில் கொண்டு வரப்படுதுன்ட்டே சொல்லலாம். அதுவும் மெய்ஸ்க்காக. அடுத்து 5 இயர் பிளான்ஸ் இன் இந்தியா வந்து துவக்கப்படுத்து. அது வந்து விவசாயத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய பங்காற்றுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பக்ரா டேம், அதாவது 1963 தான் கட்டப்பட்டது. ஸோ இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய டேம்ட்டே சொல்லலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 1966 ஸோ க்ரீன் ரெவல்யூஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செமிடோ ஆஃப் ரைஸ் வெரைட்டிஸ் TN1 அப்புறம் IR8 தைவான்லேருந்து பிலிப்பைன்லேருந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதன் மூலிமா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷனுக்கு ஒரு அடித்தளமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1998 நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் NATP. அது என்னன்னா ரிசர்ச் ஆன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ரிசர்ச் பண்ணும், அந்த இடத்துல விவசாயத்தை வளப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ் வந்து 1998 NATP தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 2006 NAIP நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட், அதாவது தொடக்கத்துலேருந்து அதோட கடைசி முடிவு வரைக்கும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கான திட்டங்கள் வந்து லான்ச் ஆனது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2006 தான். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் இதில் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில், எல்லா இயர்ஸையும் சொல்ல கிடையாது. ஸோ லெக்சர் நோட்ஸ் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கூகுள் ட்ரைவில் இருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா கூகுள் ட்ரைவ்க்கு போயிடும். அந்த இதுலேருந்து நோட்ஸ் எடுத்து காப்பி பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம BSc அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.